पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல கைவல்ய பாதம் 4வது பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வியாச பாஷ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சூத்திரம் பாத்தீங்கன்னா 3 விதமான கர்மங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோம். இந்த ப்ராசஸ் இங்க இப்ப இனிமே போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லைட்னிங்கா இருக்கும். விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டே வாங்க. போன சூத்திரத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 7வது சூத்திரம் நேற்று பார்த்தோம். கர்மங்கள் எத்தனை விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மங்கள் மொத்தம் 4 விதம். கர்மா சுக்லா கிருஷ்ணம் யோகினஸ் திரிவிதம் இதரேஷாம் அப்படின்னு சூத்திரம். யோகிகளுக்கு பாத்தீங்கன்னா புண்ணியமும் இல்லாமல் பாப்பமும் இல்லாமல் கர்மமானது உண்டாகிறது. அப்ப யோகிகள் பண்ணக்கூடிய கர்மம் எப்படிப்பட்டது? அசுக்ல அகிருஷ்ண. அசுக்ல அப்படின்னா புண்ணியம் இல்லாத, சுக்ல கர்மான புண்ணியம், கிருஷ்ண கர்மான பாப்பம், வெள்ள கர்மா கருப்பு கர்மா. அப்போ யோகிகளுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுக்ல அகிருஷ்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? புண்ணியமும் இல்லாமல் பாப்பமும் இல்லாமல் பாத்தீங்கன்னா யோகிகளுக்கு உண்டாகிறது. எப்படி யோகிகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவம் தான் யோகம். கர்மயோகத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே பாத்தீங்கன்னா நீங்க யோகி கேட்டகரிக்கு வந்துருவீங்க. கர்மயோகத்தை பாத்தீங்கன்னா என்னைக்காவது பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா இல்லை, 100% எல்லா காலத்திலையும் எல்லா செயல்களையும் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணணும். எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் பிரசாதம்னு பண்ணணும். அப்ப என்ன ஆயிடும்? மனசு சமநிலைக்கு வந்துருமா? மனசு சமநிலைக்கு வந்துருச்சுனாவே துவந்துவங்கள்ல இருந்து விடுபட்டுரும். கர்மயோகத்திலேயே துவந்துவங்கள்ல இருந்து விடுபட்டுருவீங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா லாபம் நஷ்டம் மான அபமானம் சுகம் துக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு சமமா பாவிச்சுக்கிட்டு உங்களுக்கான டியூட்டியை மட்டும் நீங்க பண்ணுவீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கொடுத்தார் அப்படின்னு பண்ணுவீங்க கர்மயோகி. அப்ப கர்மயோகியையும் பாத்தீங்கன்னா அவன் பண்ற கர்மா புண்ணியமும் பாப்பமும் அவனுக்கு டச்சே ஆகாது. அவனுக்கு டியூட்டி மட்டும்தான். இப்ப அர்ஜுனனுக்கு இருக்குல்ல, அர்ஜுனன் என்ன பண்றான்? ஐயோ நான் கொலைகாரியம் பண்றேனே, கொலையாவது மண்ணாங்கட்டியாவது, தாத்தாவை கொல்றேன், அப்பாவை கொல்றேன், சித்தப்பாவை மாமாவெல்லாம் கொல்ல போறேனே அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உன்னோட டியூட்டி க்ஷத்திரியன். க்ஷத்திரியனோட வேலை கொலை பண்றது. க்ஷத்திரியனோட வேலை கொலை பண்றது. கசாப்பு கடைக்காரனோட வேலை ஆட்டை வெட்டுறது. ஆட்டை வெட்டி எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறது. அதான கசாப்பு கடைக்காரன் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாப்பம் புண்ணியம்லாம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம். என்னோட புண்ணிய பாப்பத்தை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டு ஒருத்தன் கர்மா பண்ண ஆரம்பிச்சாவே என்னுடைய டியூட்டின்னு மட்டும் பண்ண ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லியிருக்கு, பகவான் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காரு, அந்த ரோலை நான் அப்ளை பண்றேன் அப்படின்னு எந்த விஷயத்தையும் தான் பண்றேன்னு நினைக்காம நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பகவானுக்குன்னு நினைச்சு கர்ம பலன்களை எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா பிரம்மன் யாதாய கர்மாணி 5:10 பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு பகவத்கீதையில. பிரம்மணி ஆதாய கர்மாணி, ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு
பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தியக்துவா கரோத்தியக சங்கம் தியக்துவா கரோத்தியக லிப்யதே நசபாபானி பத்மபத்திரமிவாம்பசா பத்மபத்திரமிவாம்பசா. சங்கத்தை விட்டுட்டு பற்றுதலை விட்டுட்டு கர்த்திருவத்திலையும் பற்றுதலை விட்டுருணும் இன்ஸ்ட்ருமெண்ட்னு, கர்ம பலன்லையும் பற்றுதலை விட்டுறணும் எது கிடைச்சாலும் ஈஸ்வர பிரசாதம்னு. இந்த ரெண்டுத்தையும் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவன் என்ன ஆகுறான்? சங்கம் தியக்துவா கரோத்தியக. எவன் சங்கத்தை விட்டுட்டு பற்றுதலை விட்டு பண்றானோ லிப்யதே நச பாப்பானி பாப்பங்களால் புண்ணியம் பாப்பம் பாஷைக்கு எழுதுவார். புண்ணியமும் பாப்பமேவ, புண்ணியமும் பாப்பம் தான் ஜென்மத்தை கொடுத்துரும். அந்த யோகி என்ன பண்றான்? புண்ணியம் பாப்பம் இந்த ரெண்டுத்தினாலையும் பற்றப்படுவதில்லை. ரொம்ப தெளிவா இந்த சூத்திரத்துக்கு 5:15 5:10 வந்து இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும் உங்களுக்கு. ஆயிடுச்சா? அப்போ யோகியோட கேட்டகரி வேற. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு திரிவிதம் இதரேஷாம். திரிவிதம் அப்படின்னா இதரேஷாம் அப்படின்னா மற்ற 3 கர்மாக்கள் மற்றவர்களுக்கு, மற்ற யோகி இல்லாத மற்றவர்களுக்கு. அதுக்கு என்ன எடுக்கணும்? அனிஷ்டமிஷ்டம் மிஸ்ரம் திரிவிதம் கர்மண பலம் 18 12 18 12 18 12 5 10 18 12 2 ஸ்லோகங்கள் எடுத்து இங்க ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சூத்திரத்தோட அர்த்தம் கிளியர் ஆயிடும். மற்றவங்கன்னா யாரு? சன்னியாசி இல்லாத, யோகி இல்லாத மற்றவங்கள், தியாகம் பண்ணாதவங்களுக்கு 3 விதமான கர்மம். அனிஷ்டம் அப்படின்னா கீழான பிறவிகளை கொடுக்கக்கூடிய பாப்ப கர்மா, கிருஷ்ணம்னு பேர், அதுக்கு பேர் கிருஷ்ண கர்மா, பாப்பம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டம் அப்படின்னா மேலான இஷ்ட பிறவிகளை கொடுக்கக்கூடிய தேவதாதி பிறவிகளை கொடுக்கக்கூடிய புண்ணிய கர்மா, அதுக்கு பேரு சுக்ல கர்மான்னு பேரு. அதுக்கு அடுத்து ரெண்டும் கலந்தது என்னது? புண்ணிய பாப்பம் மிஸ்ரம், மிஸ்ர கர்மான்னு பேர். புண்ணியமும் பாப்பமும் கலந்தது சுக்ல கிருஷ்ணான்னு பேரு. சுக்லமும் கிருஷ்ணமும் கலந்தது, புண்ணிய பாப்பம் கலந்தது. இந்த 3 தான். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? புண்ணியம் தேவதாதி பிறவியை கொடுக்கும், பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா நரகாதி கீழான பிறவிகளை கொடுக்கும். ரெண்டும் கலந்திருந்தா மனுஷ ஜென்மம் கிடைக்கும். இந்த 3 தான் பிரேத்திய அத்தியாகினாம் பவதி. இது வந்து பாத்தீங்கன்னா இது யாருக்கு உண்டாகுது அப்படின்னா சரீரத்தை விட்ட பிறகு இறந்தவர்களுக்கு. யாரெல்லாம் கர்மத்தையும் கர்ம பலனையும் தியாகம் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த 3 விதமான கதிகள் உண்டாகின்றது. ந சன்னியாசினாம் கொச்சித்து. சன்னியாசிகளுக்கு யாரெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்களோ அந்த சன்னியாசிகளா யோகிகளா இருக்கிறவங்களுக்கு இது சம்பவிப்பதில்லை. அப்ப யோகிகளுக்கு கர்மா அசுக்ல கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இத மனசுல நல்லா வச்சுங்க. அப்ப மொத்தம் 4 கர்மங்களை வச்சுங்க. இன்னைக்கு பாட்டம் 8வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ததஸ்தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திர் வாசனானாம். ததஸ்தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திர் வாசனானாம். ததஸ்தத்விபாக அனுகுணானாம் ஏவ அபிவ்யக்திர் வாசனானாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ததக அப்படின்னா அதிலிருந்து. எதிலிருந்து? போன சூத்திரத்துல சொன்ன 3 விதமான கர்மங்களிலிருந்து. யோகியையும் சன்னியாசியும் ஓரமா போட்டுருங்க. அவங்க தியாகம் பண்ணவங்க. தியாகம் பண்ணவங்களுக்கு கதி இல்லை, மோட்சம் கிடைச்சிடும். அப்ப யாரெல்லாம் தியாகம் பண்ணலையோ அவங்களுக்கு 3 விதமான கர்மங்கள் சொல்லியிருக்கோம். புண்ணியம் பாப்பம், புண்ணிய பாப்பம் கலந்தது நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அப்போ தத்தகனா அந்த 3 விதமான கர்மங்களிலிருந்து தது விபாக்க. ஒரு கர்மா பண்றோம், புண்ணியம் பண்ணாலும் அதுக்கு பலன் கிடைக்கும். விபாக்கம்னு என்ன அர்த்தம்? தது விபாக்கம்னா அந்த கர்மத்தோட பலன் பக்குவம் அடைகிறது. விபாக்கம் அப்படின்னா விசேஷ ரூபமா பக்குவம் ஆகிறதுக்கு பேர் விபாக்கம்னு பேர். மெச்சூரிட்டி ஆகிறது. ஒரு கர்மா விபாக்கத்தை அடையுது அப்படின்னா விசேஷ ரூபமா பக்குவமாகி, நம்ம பார்க்கணும்ல அரிசி வெந்துருச்சா இல்லையா, பருப்பு வெந்துருச்சா இல்லையா, காய் வெந்துருச்சா இல்லையான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. எப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வெந்ததுக்கு பிறகு 3 வாட்டி விசில் அடிச்சது, ஓகே ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு. அப்போ பருப்பு வந்து 4 விசில் அடிச்சது, குக் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சொல்றோம்ல, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றோம்? வெந்ததுக்கு பிறகு. அதே மாதிரி விபாக்கம்னா என்ன அர்த்தம்னா குக் ஆகிறதுன்னு அர்த்தம். இதை தான் நம்ம என்ன பண்றோம்? மெச்சூரிட்டி ஆகிறதுன்னு பேர். அப்ப விபாக்கம்னு எந்த இடத்துல எல்லாம் வருதோ கர்ம விபாக்கம்னு சொல்லுவோம். கர்மம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. அப்ப நிறைய கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற 3 கர்மாக்களும் ஒரு குடவுன்ல போய் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேவ் ஆகிட்டே இருக்கும்.
ஒரு கர்மா கூட என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜென்மத்துல எந்த கர்மா பண்ணாலும் அது நஷ்டமாகவே ஆகாது. அப்ப 1,00,000 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண ஒரு சின்ன கர்மா, அது புண்ணியமோ பாப்பமோ, ஒரு பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிருப்போம். இல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அணிலா பிறந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இலைய தூக்கி ஒரு புஷ்பத்தை தூக்கி கீழே இருக்கிற பிள்ளையாருக்கு மேல போட்டிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அந்த கர்மா கூட என்ன ஆகாது. இவன் அணிலா பிறந்து அவன் ஒரு பூ எடுத்து மேல இருந்து தெரிஞ்சோ தெரியாமலே பூ எடுத்து பிள்ளையார் மேல போட்டுட்டான் அப்படின்னு அது கணக்குல இருக்கும். அது மெச்சூரிட்டி ஆகும் 1,00,000 கோடி ஜென்மத்துக்கு அப்புறம். இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெனிஃபிட்டா நமக்கு கிடைக்கும். ஒரு கர்மா கூட பாத்தீங்கன்னா வீணாகவே ஆகாது. இது எல்லாம் அந்த ஸ்டோர்ல இருந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஸ்டோர்ல இருக்கு? அந்த ஸ்டோர்ல இருக்கிறது என்னது? இன்குபேட்டர் நம்ம சொல்றோம்ல. இன்குபேட்டர் அப்படின்னா குஞ்சு பொரிக்கிறது மிஷின். நாமக்கல் பக்கத்துல எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முட்டையெல்லாம் எடுத்து அந்த மிஷின்ல வச்சு அதெல்லாம் பொரிக்கும். அந்த பொரிக்கிறது நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த கோழி என்ன பண்ணும், மூடி வச்சிருப்பாங்களே. கோழி பாத்தீங்கன்னா மூடி வச்சு அதுக்கு கீழே அது என்ன பண்ணும், டெய்லி ஒரு முட்டை இட்டு ஒரு 8 முட்டை 10 முட்டை இட்டு இருக்கும். அதுக்கு மேல உட்கார்ந்து அது என்ன பண்ணும், குஞ்சு பொரிக்கும். அந்த ஹீட், பாடியோட ஹீட் அந்த முட்டையில மெதுவா ஸ்ப்ரெட் ஆகும். மெதுவா அந்த முட்டை பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி டும்னு ஒரு நாள் உடைச்சிக்கிட்டு குஞ்சு வெளில வரும். இதான் நடக்குது. கர்ப்பம் தரிக்கிறோம். கர்ப்பம் பாத்தீங்கன்னா 10 மாசம் ஆனோன்னு மெச்சூரிட்டி ஆனதுக்கு பிறகு 10வது மாசம் பாத்தீங்கன்னா குழந்தை பிறகு. இதே மாதிரி அந்த சஞ்சிதம் அப்படின்னா, யாராவது கேட்பாங்க சஞ்சிதம்னா என்னன்னு. ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்ல, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யாக்கிருதம் அப்படின்னு பேர். என்ன பேரு? சஞ்சித கர்மாக்கள் எங்க இருக்கு அப்படின்னா அவ்யாக்கிருதம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியில. தூக்கத்துல இருக்கோம்ல, இந்த தூக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒன்னும் தெரியலன்னு இருக்கிற மாதிரியே அவ்யக்தம் அவ்யாக்கிருதம்னு சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதியில நம்ம ஜீவர்கள் பண்ண மொத்த கர்மாவும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ஆகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா கூகுள் கம்பெனிக்காரன் ஒரு பெரிய இது ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறான். இப்போ பெரிய இது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் இந்தியாலேயே இதாகும். எத்தனை ஏக்கர்ல போடுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஒரு 200-300 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெருசா போடுவான். நம்ம டேட்டாஸ் எல்லாம் அதுல கலெக்ட் ஆகும். இதே மாதிரி நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் டேட்டாஸா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த மூல பிரகிருதியில போய் ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் விஷன் கரெக்டா விஷன் வந்துடணும். அப்பதான் நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணி படிக்க முடியும். கூகுள் எப்படி சேவ் பண்ணுதோ டேட்டாஸை, அதே மாதிரி நான் போன் வாங்கி முதல் டேட்டா என்ன இதா இருக்கோ அதுல இருந்து எல்லாம் ஸ்டோர்ல இருக்கும். நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் அவன்கிட்ட இருக்கு. நான் சர்ச் பண்ணது எல்லாம் அவனுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இவர் பாத்தீங்கன்னா நானோவை பத்தி சர்ச்சிங் பண்ணியிருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா சினிமாவை பத்தி பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் புண்ணிய கர்மாக்களை பண்ணி தெரியும், பாப்பமும் தெரியும். அது ஃபுல்லா அது ஸ்டோர்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம கர்மாக்கள் எல்லாம் அந்த சஞ்சித கர்மாக்கு பேரு ஸ்டோர் ஆகிற இடம் மூல பிரகிருதி அவ்யாக்கிருதம். அதுல போய் ஸ்டோர் ஆயிடும். அது மெதுவா இன்குபேட்டர் மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. கர்மங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம்பரையில பாத்தீங்கன்னா ராமானுசாமி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவார். விதைகள் அப்படின்னு. ஒவ்வொரு கர்மாவும் ஒரு விதை. நம்ம 1, 21, 20, 21, 22 படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. கர்மாவை பாத்தீங்கன்னா எத்தனை உபாயத்தை என்ன பண்றோம், மிருது மத்திய அதிமாத்திரம் அப்படின்னு 3 உபாயம். அதை அனுஷ்டானம் பண்ற மெத்தட்ல 3 வெரைட்டி. மிருது மத்திய தீவிரம் 3 இது சொல்றோம். அப்ப சாதனங்கள் 3. ஒரு கர்மத்தை பண்ணினீங்கன்னா 3 விதமான கர்மங்கள். அதை அனுஷ்டானம் பண்றதுல 3 விதமான தன்மைகள். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களுக்கும் அது பொருந்தும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகி மிருது கர்மா என்ன பண்ணும், மிருது உபாயம் மிருது கர்மா ரொம்ப லேட் ஆகும். இந்த அணில் பாத்தீங்க அப்படின்னா அது தெரியாம அதோட காலில் பட்டு ஒரு பூ பாத்தீங்கன்னா பிள்ளையார் சிலையில விழுந்துச்சு. அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ அது மாதிரி நம்ம நிறைய புண்ணிய கர்மா தெரிஞ்சோ தெரியாமலோ மென்மையா பண்ணிட்டு போயிருப்போம். ஒருத்தருக்கு வழிகாட்டியிருப்போம். இந்த பக்கம் போனீங்கன்னா கோயிலுக்கு போகலாம், இங்க நிக்காதீங்க, இங்க இருந்து லேட் ஆகும் உங்களுக்கு, இந்த ஷார்ட்கட்ல போயிருங்க அப்படின்னு யாராவது ஒரு சாதுக்களுக்கோ பெரியவங்களுக்கோ நல்லவங்களுக்கோ நமக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருப்போம். மிருதுவா பண்ணியிருப்போம். நமக்கு எந்த பெயினும் இருந்திருக்காது. இது மாதிரி நிறைய கர்மாக்கள் பாத்தீங்கன்னா மெதுவா மெச்சூரிட்டியா. மத்தியமமா பண்ணீங்கன்னா, மத்திய வேகத்துல மத்தியமமா பண்ணினீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமா பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகும்.
அப்புறம் அதிமாத்திர உபாயம், அதி தீவிரமான அனுஷ்டானம். இந்த ரெண்டும் தீவிரமா இருந்துச்சுன்னா, உபாயமும் தீவிரம், அதே நேரத்துல அதை பண்ற வேகமும் தீவிரமா இருந்துச்சுன்னா நந்திகேஸ்வரர் மாதிரி, அதே மாதிரி நகுஷன் மாதிரி இந்த ஜென்மத்திலேயே பலன் கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகாத கர்மங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோடிக்கணக்கான கர்மங்கள் அந்த இடத்துல இருந்து மெதுவா மெச்சூரிட்டி ஆகும் போது அதுக்கு பேரு கர்ம பலன் அப்படின்னு பேர். சஞ்சிதத்திலிருந்து மெச்சூரிட்டி ஆன கர்மாவை ஈஸ்வரன் என்ன பண்றார், மேல மெச்சூரிட்டி ஆனதெல்லாம் மேல வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா வந்து நிற்கும். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரோட மெச்சூரிட்டியான கர்மாவையும் ஒரு கைப்பிடி அள்ளுறார். அந்த ஒரு கைப்பிடி அள்ளும் போது அதுதான் பிராரப்தம் அப்படின்னு பேர். பகவான் என்ன பண்றார், அந்த ஒரு கைப்பிடி கர்மாவை, மெச்சூரிட்டியான கர்மாவை பார்க்கிறாரு. அதுல இருக்க புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் பார்த்து பீஜ பிரதப்பிதா அப்படின்னு ஒண்ணு ஸ்லோகம் பார்த்தோமா 14வது சாப்டர்ல. சுவாமிதான் அப்பா பீஜத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், கர்ப்பத்துல அம்மாவோட கர்ப்பத்துல கொண்டு போய் சேர்க்கிற பிதா சுவாமி, கர்ம பலதாத்தா. அவர் என்ன பண்றார், இந்த கர்மா கொசுவா பிறக்கணுமா, இந்த கர்மா நாயா பிறக்கணுமா, இந்த கர்மா தேவதையா பிறக்கணுமா, இந்திரனா பிறக்கணுமா, இந்திராணியா பிறக்கணுமா, ரம்பாவா பிறக்கணுமா, ஊர்வசியா பிறக்கணுமா, பிரம்மாவா பிறக்கணுமா, ராஜாவா பிறக்கணுமா, எலன் மஸ்கா பிறக்கணுமா, ட்ரம்பா பிறக்கணுமா, இது மாதிரி மோடியா பிறக்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த எருமாடா பிறக்கணுமா, குரங்கா பிறக்கணுமா, மரமா பிறக்கணுமா, செடியா பிறக்கணுமா அப்படின்னு 84 லட்சம் பிறவிகள்ல எந்த யோனியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா விதையா கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அந்த சரீரம் கிடைச்சு இந்த புண்ணிய பாபத்தோட சுக துக்கங்களை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமோ அந்த யோனி. கர்மபலதாத்தா ஈஸ்வரன் சர்வஜன். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மாக்கள் மெச்சூரிட்டியான பிராரப்த கர்மாவை சுத்தி ஒரு என்ன இருக்கும், கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா சூக்ஷ்ம தேகம் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த சூக்ஷ்ம தேகத்தை கொண்டு போய் அந்த யோனியில வந்து பாத்தீங்கன்னா பீஜத்தை என்ன பண்றார், வைக்கிறார். ஈஸ்வரன் வச்சிடறார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பத்தில இருந்து நம்ம என்ன பண்றோம், பிறக்கும் போது அதான் இங்க சொல்லுது ததகா. அது எதை தீர்மானிக்கிறது, நம்ம பண்ண கர்மா மெச்சூரிட்டி ஆகிற கர்மா விபாக்கத்தை பேஸ் பண்ணி. அதான் சொல்ற ததக தது விபாக்க. ததகனா 3 விதமான கர்மங்களிலிருந்து, தது விபாக்க அப்படின்னா அதுல இருந்து மெச்சூரிட்டியான கர்மாக்கள்ல இருந்து பிராரப்தம் உண்டாகுது. பிராரப்தம் எப்படி இருக்கும், தது அனுகுணமேவ அபிவியக்தி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜென்மம் கிடைக்கும். ஒரு குரங்கு ஜென்மம், நாய் ஜென்மம், இந்திரன் ஜென்மம், தேவதா ஜென்மம், கந்தர்வ ஜென்மம், மனுஷ ஜென்மம், மரம், கொடி, பசுமாடு, எந்த ஜென்மம் கிடைச்சாலும் அந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஹார்ட்வேர் கிடைக்குதோ, பாடி வந்து ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் என்ன கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எது போயிடும், உங்க சூக்ஷ்ம தேகம் அதுக்குள்ளார வந்துடும். ஏன் சூக்ஷ்ம தேகம் வருது, அனுபவிக்கணும்ல. புண்ணியத்தையும் பாப்பத்தையும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்காக அந்த சூக்ஷ்ம தேகம் அந்த பாடியை வந்து ஸ்வீகாரம் பண்ணிக்குது, பாடிக்குள்ளார வந்துடுது. பாடிக்குள்ளார வந்தோன்னு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடி மெதுவா மெச்சூரிட்டி ஆகி கர்ப்பத்துல இருந்து வெளியில பிறக்குது. பிறந்த மாத்திரத்துல அதுல எப்படிப்பட்ட ஆக்டிங் நடக்குது, குரங்கு சரீரத்துக்கு போனா குரங்கா ஆக்ட் பண்ணுது, நாய் சரீரத்துக்கு போனா வல்வல்லுன்னு குலைக்குது, பூனை சரீரத்துக்கு வந்தா வந்து பார்த்தீங்கன்னா இஷ்னோடு சுயிருது, எலி பிடிக்குது, மனுஷ சரீரத்துக்கு வந்து அழகா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே பேசுது, நடக்குது, எல்லாம் பண்ணுது. இது மாதிரி ஒவ்வொரு தேகத்தை எடுத்ததுக்கு பிறகு அந்தந்த தேகத்துல என்னென்ன வாசனைகள் சூட்டபிளா இருக்குமோ அந்த வாசனைகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தது அனுகுணமேவ அந்த கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி பாடி, அந்த பாடிக்கு ஏத்த மாதிரி அந்த பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது சூட்டபிள் ஆகுமோ அந்த மாதிரியான வாசனைகள் அபிவியக்தி ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்சிக்கு யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் கோர்ஸ்லாம் எதுவும் எடுக்க வேணாம், பறக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லலாம் தர வேணாம். அது பக்ஷியா பிறந்த மாத்திரத்திலேயே அதுக்கு பறக்க தெரியும், மீனா பிறந்த மாத்திரத்திலேயே அதுக்கு நீந்த தெரியும். மனுஷனா பிறந்தா மனுஷனுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் யாரும் சொல்லி தர வேணாம், பேசிக் எல்லாம் தெரியும். குரங்கா பிறந்தா ஒவ்வொரு கிளையா தாவணுன்றது அதுக்கு நேச்சுரலாகவே இருக்கு. நம்ம பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு எதெல்லாம் சொல்றோமோ அந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்தோட சித்தத்துக்குள்ளாரையும்
எத்தனை கோடி ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனா போடணும்னு தெரியாது. 84 லட்சம் யோனிகள்லையும் அநேக 1000 முறைகள், லட்சம் முறைகள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிறந்திருக்கோம். அப்போ இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஸ்டோரேஜ் காட்டிலும் இந்த சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு ஜென்மாலேருந்து, மீன் ஜென்மாலேருந்து, பறவையோட பக்ஷி ஜென்மாலேருந்து, தேவதா ஜென்மத்திலேருந்து, கந்தர்வ ஜென்மத்திலேருந்து எல்லாத்தோட வாசனைகளும் அந்த ஸ்டோரில் இருக்கு. இந்த பாடி எந்த பாடி கிடைக்குதோ அந்த போன ஜென்மம் மனுஷனாக இருந்திருப்போம். இந்த ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஷி ஜென்மம் கிடைச்சிது அப்படின்னோன்னு உடனே என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா அந்த மனுஷ ஜென்மத்தோட வாசனைகள் கீழே போயிடும். ஏற்கனவே நம்ம பக்ஷியா அனந்த கோடி ஜென்மங்கள்ல பிறந்திருப்போமே, அந்த பக்ஷியோட பேசிக் இன்ஸ்டிங்டா என்ன இருக்கோ அது மேல வந்துடும். அதான் அனுகுணம்னு அர்த்தம். ஹார்ட்வேர் என்ன மாதிரி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் என்னாகும், ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் சிம்பிள். வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறோம், பிறந்த மாத்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பாடியோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருக்கிற சூக்ஷ்ம தேகத்துல மற்ற வாசனைகள் எல்லாம் பின்னாடி போயிடும். இந்த பாடிக்கு என்ன வாசனை இருக்கணுமோ அந்த வாசனை மட்டும் அபிவியக்தி அப்படின்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். எதனால? வாசனானாம் அபிவியக்தின்னு தெளிவா போட்டாச்சு. வாசனைகளுடைய வெளிப்பாடு இந்த விதமா அமையுது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னா எத்தனை கோடி வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குன்னு தெரியாது. புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாடி கிடைக்கும், அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி வாசனைகள் வெளிப்படும். இவ்வளவுதான் சிம்பிள். இந்த சூத்திரத்தோட 7வது மாசத்தை நுழைஞ்சிடும். அதான் கர்ப்பத்தை வந்து வைக்கிறாரு நம்ம சொல்றோம்ல. ஈஸ்வரன் பிரவேசம் இல்ல வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகம் எப்படி பிரவேசமாகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அன்னாத் பவந்தி பூத்தானி பரிஜன்யா தன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பரிஜன்யகன்னு ஒரு 4th சாப்டர்ல இருக்கு பாத்தீங்களா. அன்னத்துல இருந்து அம்மா அப்பா சாப்பிட்ட ஃபுட்டோட மிச்சம் தானே சுக்ல சோனிதம். அப்ப அப்பாவோட வீரியத்து வழியா அம்மாவோட கர்ப்பத்துக்கு கர்ப்பாதான சம்ஸ்காரம்னு ஒன்று நடக்கும் போதே நடந்துருது. ஆனா வந்து ஆக்டிவேட் ஆகாது. கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை நீங்க சொல்றீங்கல்ல கன்சீவ் ஆயிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, பெண்களுக்கு நல்லா தெரியும்ல கன்சீவ் ஆயிருக்கணுமா இல்லையா அப்படின்றது கரெக்டா தெரிஞ்சுமே உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னாவே அப்போ உள்ள வந்தாச்சு, ஜீவன் வந்து உள்ள வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆனா ஆக்டிவா இருக்குமா அப்படின்னா ஆக்டிவா இருக்காது. 7வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடியோட ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை அடையிற அளவுக்கு 7வது மாசம் தான் குரோத் ஆகுது. அப்படி குரோத் ஆனோட சர்வ வியாபகமா இருக்கிற சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. உள்ள பிராணன் வந்தாச்சு, பிராணன் தான் ஜீவன். ஜீவன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னரசத்து மூலமா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா வீரியத்துக்குள்ளார போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஜேஷ்டன் அப்படின்றதுக்கு பேர் வந்து நம்ம மூத்த இந்த உடம்புல மூத்தது எது அப்படின்னா பிராணன். அந்த வீரியத்து வழியா கர்ப்பம்ன்றதே என்ன, நான் ஏற்கனவே அன்னைக்கு 14வது சாப்டர் படிக்கும் போது சொல்லியிருக்கேன். கர்ப்பம்ன்றது பிராணன், பீஜம்ன்றது பிராணன். அந்த பீஜத்தை யார் வைக்கிறாரோ அவர் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் நம்ம இறந்து போகும்போது பிராணனா வெளியில போறோம். அப்ப உள்ள வரும்போதும் எந்த ரூபத்துல வருவோம்னா பிராணனா உள்ள வருவோம். பிராணனுக்குள்ளாரதான் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு 19 தத்துவங்களை சுத்தி பிராணன் தான் இருக்கு. பிராணன் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி இருக்கு. இந்த பிராணன் தான் வெளியில போகுது. அப்ப வெளியில போகும்போதும் 19 தத்துவங்களும் உள்ளுக்குள்ளார பிராணனுக்குள்ளார இருக்கும். அந்த பிராணன் தான் எங்க போய் சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வியாக்கிருதத்துல போய் ஸ்டோர் ஆகுது. எப்போ நீங்க பண்ண கர்மா மெச்சூரிட்டி ஆகுதோ அப்போ அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிராணனோடு சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா அந்த கர்மாக்கள் மெச்சூரிட்டியான கர்மா அதை பார்க்கிறாரு. இந்த பிராணன் இந்த யோனியில போனாதான் இந்த சரீரத்தை எடுத்து இந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பகவானுக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்றார், இந்த கர்மத்தோடு இந்த பிராணனை கொண்டுட்டு வந்து இந்த கர்ப்பத்துல கன்சீவ் பண்றதுக்கு வைக்கிறார், கர்ப்பம் கொடுக்கிறார். அப்போ இதுதான் ப்ராசஸ். அப்போ வந்து கர்ப்பாதான சம்ஸ்காரம் நடக்கும் போதே ஜீவன் உள்ள வந்துடுறான். ஆனா ஆக்டிவேட் ஆகிறது 7வது மாசம் மனுஷனுக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் டிஃப்ரெண்டான நாள் கணக்கு மாச கணக்கு டிபெண்ட் இருக்கு. இப்ப நமக்கு வந்து சீமந்தம் நடத்துறதுனால நமக்கு தெரியும் 7வது மாசம் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்தோட முழு அர்த்தம் தமிழ்ல அப்படியே சொல்லுங்க சாமி அப்படின்னா,
3 விதமான கருமங்களிலிருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா அது மெச்சூரிட்டி ஆகி அந்த கருமங்கள் கர்மப்பலனாக ஜென்மத்தை கொடுக்கிறது. விபாக்கம்னு என்ன அர்த்தம்? கர்மத்தோட விபாக்கம்னா கர்மத்தோட பலன் எது? ஜென்மம். அந்த ஜென்மம் பாத்தீங்கன்னா 84 லட்சம் யோனியில எது வேணா இருக்கலாம். அந்த யோனி கிடைச்ச மாத்திரத்துல, அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல, அந்த சரீரத்துக்கு ஏற்றார் போல அனுகுணமேவ, அந்த சரீரத்துக்கு எந்த சரீரமோ அந்த சரீரத்துக்கு ஏற்றார் போல வாசனைகளானது அபிவியக்தி, வாசனைகளானது வெளிப்படுகின்றது. இவ்வளவுதான் சூத்திரத்தோட அர்த்தம். பாஷித்துக்கு வந்து பாஷிகார் சொல்றாரு ததஹா இதி. ததஹா இதி அப்படின்னா திரிவிதாத்து கர்மனக அப்படின்னு போன சூத்திரத்துல இருந்து எடுத்துக்கணும். 3 விதமான கருமங்களில் இருந்து, தத்தகனா அதிலிருந்து, எதிலிருந்து? 3 விதமான கருமங்களிலிருந்து. 3 வித கர்மம் என்னது? புண்ணியம் பாப்பம், புண்ணிய பாப்பம் 2 கலந்தது மிஸ்ரம். 3த்துல இருந்தும் என்ன ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதா பிறவிகள் மேல, கீழே பாத்தீங்கன்னா அனிமல்ஸா பிறக்கிறது கீழானது, அதுக்கப்புறம் மனுஷனா பிறக்கிறது 3வது. 3 விதமான பலன். ஆச்சாரிய சொல்றார் தது விபாக்க. அப்ப கர்மா என்ன ஆகும்? இன்குபேட்டர்ல வச்ச மாதிரி மெச்சூரிட்டி ஆகும். மெச்சூரிட்டி ஆகி பாத்தீங்கன்னா அது பலன் கொடுக்கறதுக்கு தயாரானோன்னு பகவான் என்ன பண்றார்? கொண்டு போய் கர்ப்பத்துல இந்த பிராணனையும் சூக்ஷ்ம தேகத்தையும் கூடவே எதை வைக்கிறார்? இந்த கர்மங்களையும் என்ன பண்றார்? கொண்டு போய் எந்தெந்த யோனியில வைக்கிறோமோ அந்தந்த யோனியில கர்ப்பத்துல வச்சிடுறார். வச்ச மாத்திரத்துல தது விபாக்க அனுகுணமேவ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி என்ன சரீரம் கிடைக்குதோ அந்த சரீரத்துக்கு ஏற்றார் போல, மீன் சரீரம்னா மீன் வாசனை, ஏற்கனவே மீனா பிறந்தது இருக்குல்ல, அதுல இருந்து மீன் வாசனை மேல வந்துடும். மனுஷனா பிறந்தா மனுஷ வாசனை மேல வந்துடும். பக்ஷியா பிறந்தா பக்ஷி வாசனை மேல வந்துடும். தேவதையா பிறந்தா தேவதா வாசனை மேல வந்துடும். மீதி இருக்கிற வாசனையெல்லாம் கீழே போயிடும், வெளில தெரியவே தெரியாது. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு பறக்க தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு நல்லா ஒத்து பாருங்க, உங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா சில இன்ட்யூஷன் இருக்கும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா போன ஜென்மத்தை நான் பக்ஷியா இருந்தேன் இருக்கு. கனவெல்லாம் பாத்தீங்கன்னா நான் உந்தி மேல பறக்கிற மாதிரியே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொப்பனம் வந்துகிட்டே இருக்கும், வருஷக்கணக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே வானத்திலேயே போற மாதிரி. அப்ப நான் நினைச்சுப்பேன், ஆஹா போன ஜென்மத்துல பக்ஷியா இருந்திருக்கும் பாரு, நாய் மாதிரி வல்லுன்னு குலைக்கிறாரு பாரு அப்படின்னு நம்ம திட்டுவோம்ல. திட்டும்போது பாத்தீங்கன்னா நாய் மாதிரி போன ஜென்மத்துல நாயா பிறந்திருப்பானோ, பார்த்தாவே பாத்தீங்கன்னா வல்லுன்னு கடிக்கிறானே வள்ளலார். ஆமா, வள்ளலார் பாத்தீங்கன்னா ஒரு திண்ணையில உட்காந்துட்டு ரோட்ல போறவங்க எல்லாம் நாய் போகுது, பன்னி போகுது, இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருப்பார் வள்ளலார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார முந்தின ஜென்மத்தோட இம்ப்ரெஸ் கொஞ்சம் வெளிப்படும். ஆனா வாஸ்தவத்தில் வெளிப்படுமா அப்படின்னு கேட்டா பறக்க முடியுமா? பறக்க முடியாது. ஏன்னா அந்த வாசனை எல்லாம் கீழே போயிடுச்சு. இந்த பாடிக்கு என்ன வாசனை இருக்குமோ தது அனுகுணமேவ இது எத்து ஜாத்தியஸ்ய கர்மனோ யோ வாசனா. எந்த வெரைட்டி, ஜாத்தின்றதுக்கு அர்த்தம் எந்த வகையான கர்மம் இருக்கோ, ஒரு கர்மா பண்ணும்போது, நான் ஏற்கனவே திரும்பவும் சொல்லியிருக்கேன், ஒரு கர்மா பண்ணும்போது என்ன நடக்கும்? இப்போ நம்ம கர்மா பண்ணுறீங்க, நான் பாடம் எடுக்கிறேன், நீங்கள் பாடம் கேட்குறீங்க, ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லை? அப்போ இந்த ஒரு ஆக்ஷன் நடக்கும் போது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம உட்காரணும் அப்படின்னா என்ன பலன்? புண்ணிய கர்மா. சுவாத்தியாயம் பண்ணுறோம், இது புண்ணிய கர்மா, ரொம்ப உத்கிருஷ்டமான புண்ணிய கர்மா பண்ணுறோம். இதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுக வாசனை. சுவாத்தியாயத்துல இருந்து என்ன கிடைக்குது? ஒரு சுகம் கிடைக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப வரும். துக்கம் கிடைச்சா வரமாட்டோம்ல. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சுகம் கிடைக்கிறதுனால, அப்போ இந்த கிளாஸ்ல இருந்து உண்டாகிற சுகம் பாத்தீங்கன்னா நமக்குள்ளார பதிஞ்சிருது. ஒரு புண்ணிய கர்மா, அதுக்கப்புறம் சுக வாசனை. அதே மாதிரி ஒரு துக்க கர்மா, ஒரு கெட்ட கர்மா பண்றோம், ஒரு பாப்பம், அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு துக்கம். இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? ஒன்னு வாசனையா பதிவாகும், ஒன்னு கர்மமா ஆகும். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, எந்த விதமான வெரைட்டியான கர்மமோ எத்து ஜாத்தியஸ்ய கர்மனக, எந்த வெரைட்டியா, எந்த ஜாத்தின்றதுக்கு அர்த்தம் வெரைட்டி, எந்த வெரைட்டியான கர்மம் பண்றோமோ, புண்ணியமோ பாப்பமோ, புண்ணியம் பாப்பம் கலந்தோ பண்ணும்போது யோ வாசனா, அப்போ ஒவ்வொரு கர்மத்திலையும் ஒரு வாசனை உண்டாகும். அந்த வாசனை பாத்தீங்கன்னா கர்ம விபாக்கம் அனுசேரதே,
அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம விபாகம்னா கர்ம பலனோட இந்த வாசனைகளும் போய் சேர்ந்துரும். அப்ப கர்ம வாசனை, கர்மத்தோட பலன், கர்ம பலனோட டேக்ல அதோட கட்டி 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 வந்து பாத்தீங்கன்னா அதோட வாசனையும் என்ன இருக்கும், பவுண்டா இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாசாம் ஏவ அபிவியக்தி. அப்ப எந்த கர்ம பலன் வெளிப்படுதோ, ஒரு புண்ணிய கர்ம பலன் வந்து தேவதையாகிறதுக்கு வெளிப்படும் போது அந்த தேவதையா இருக்கக்கூடிய வாசனையும் வெளிப்படும். மனுஷனா பிறந்தோம் அப்படின்னா மனுஷ வாசனை, பன்றியா பிறந்தோம்னா பன்றி வாசனை, மரமா பிறந்தா மரத்தோட வாசனை, பக்ஷியா பிறந்தா பக்ஷி வாசனை அப்படின்னு அந்தந்த கர்மத்தோட சேர்ந்து அந்தந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றன. நகி தெய்வம் கர்ம விபச்சியமானம் நாரக திரியங்கு மனுஷ்ய வாசனா அபிவியக்தி நிமித்தம் பவதி. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்றார். நகியை தூக்கி பின்னாடி போடணும். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் கர்ம விபச்சியமானம், அடுத்த சரீரத்துல வந்து இப்ப நம்ம இறந்து போனோம்னா இன்குபேட்டருக்கு போயிடுறோம். யார்? அம்மாவோட கர்ப்பத்துக்கு, மாயா அம்மாவோட கர்ப்பத்துக்கு போயிடுறோம். சஞ்சிதம் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவ்யாக்கிருதம்ன்றத போய் நல்லா தூங்கி போறோம். எப்படி நம்ம டெய்லி நைட்டு தூங்குறோமோ அதே மாதிரி சரீரம் விட்ட பிறகு அவ்யாக்கிருதம்னு சொல்லக்கூடியதை போய் நம்ம அடைஞ்சிருவோம். எப்படி அடைவோம்? பிராணன் போகும், பிராணன் கூடயே 19 தத்துவங்களும் போயிடும். போய் எங்க போய் சேரும்? தூக்கத்துல எங்க போனீங்க தெரியுமா? எங்க போனீங்க தூக்கத்துல? அவ்யாக்கிருத்த வேற எதுவும் இல்லை, ஒன்னும் தெரியல. அதுல போய் நீங்க என்ன ஆயிட்டீங்க? மெர்ஜ் ஆயிட்டீங்க. பிளாக் ஹோல்குள்ளார நீங்க உள்ள என்டர் ஆயிட்டீங்க. பிளாக் ஹோல்குள்ளார போனதுக்கு பிறகு அவ்யாக்கிருத்தம்னு பேர், அதுக்கு பேரு. அதுக்கு போனோன்னு நமக்கு என்ன தெரியுது? அனுபவம் ஒன்னும் தெரியல. இதே மாதிரி டெத் ஆனதுக்கு பிறகு நம்ம சூக்ஷ்ம தேகம், இந்த பிராணனை கவர் பண்ணி இருக்கிற பிராணனோடு சேர்ந்து இருக்கிற அந்த சூக்ஷ்ம தேகம் அந்த அவ்யாக்கிருதத்துக்குள்ளார போனோன்னு உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடும். உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. டீப் ஸ்லீப்ல எப்படி இருக்குங்களோ அப்படியே இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த ஜென்மா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மா, புண்ணிய கர்மா வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் கர்ம விபச்சியமான தேவதையா ஆகிறதுக்கான கர்மா மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்ப தேவதையான கர்மா வந்து மெச்சூரிட்டி ஆகி பகவான் பாக்குறாரு, ஓஹோ தேவதா கர்மா இருக்கே, நிறைய புண்ணியத்தோட இது மெச்சூரிட்டி ஆயிருக்கு, அவனை அப்படின்னு கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு? தேவதையாக்குறாரு. தேவலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வெரைட்டி தேவதைகள்ல ஒன்னு ஆக்கிடுறாரு. ஆக்குனதுக்கு பிறகு அந்த இடத்துல நாரகனா நரக்க யோனியில பிறந்த வாசனையோ, திரியங்கு அப்படின்னா அனிமல்ஸ்க்கு பேரு, அனிமல்ஸோட வாசனையோ, மனுஷனோட வாசனையோ, மனுஷ வாசனா நகி அபிவியக்தி நிமித்தம் பவதி. நகி தூக்கி இங்க போட்டுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த தேவதா சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல என்ன ஆகாது? நரக்க யோனிகளோட வாசனையும் வெளிப்படாது, மனுஷனோட வாசனையும் வெளிப்படாது, அனிமல்ஸோட வாசனையும் வெளிப்படாது. அப்ப என்ன வெளிப்படும்? தெய்வத்தோட, ஏற்கனவே தேவதையா பிறந்திருக்கான்ல அந்த வாசனை, எத்தனை ஜென்மங்களா தேவதை பிறந்தோன்னு தெரியாது, அந்த வாசனை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். கிந்து அப்ப என்ன வெளிப்படும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியரை கண்டினியூ பண்றாரு. தேவானுகுணா ஏவ அஸ்ய வாசனா வியஜ்யதே. தேவதைக்கா எப்படி வாசனை இருக்கணுமோ அந்த வாசனை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? வெளிப்படுகிறது. இப்ப நம்ம என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா நான் அனிமல்னு 4 காலில் ஓட ஆரம்பிச்சிருக்குமா? என்னைக்காவது நடந்திருக்கா அது மாதிரி? இல்ல மரத்தை பார்த்தோன்னா டக்குன்னு மேலே ஏறி ஒவ்வொரு மரமா தப்பியா என்னைக்காவது போயிருக்கோமா? என்னைக்காவது வந்திருக்கா அது மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்திருக்கா அவங்களுக்கு? நான் குரங்கு அப்படின்னு, மரம் நான் அனிமல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 4 காலில் ஓடுறது என்னைக்காவது நடந்திருக்கா? நான் பக்ஷி அப்படின்னு கையை எடுத்து 2 பக்கமும் இப்படி என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? ரக்கையை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிற மாதிரி என்னைக்கு நடக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்க. மனுஷனுக்கான வாசனை மட்டும் வெளியில வந்தோம், மனுஷனா பிறந்தான். தேவதையா பிறந்தோம்னா தேவதைக்கான வாசனை மட்டும்தான் வரும். மனுஷனா அவன் ஒரு காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ண மாட்டான். அந்த வாசனை அவனுக்கு தெரியவே தெரியாது. அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், தெய்வானு குணா ஏவ அஸ்ய வாசனா வியஜ்யதே. தேவதையா இருக்கிறதுக்கு எந்த வாசனை வெளிப்பட வேண்டுமோ அந்த வாசனை மட்டுமே வெளிப்படும். இதே மாதிரி அப்ப என்ன எடுக்கணும்? ஆச்சாரியர் சொல்றாரு, நரக்க
திரியங்கு மனுஷ்யேஷுச்ச ஏவம் சமான சர்ச்சா. இந்த விதமாவே என்ன பண்ணணும், ஒரு நரக்க யோனி கிடைச்சிச்சு அப்படின்னா, கீழான பிறவிகளா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நரக்க யோனிகள் நிறைய இருக்கு. அந்த நரக்க யோனியில எங்கேயா போய் பிறந்து அது எதுக்கு கஷ்டப்படுறதுக்காகவே அந்த யோனிகள் நரக்க யோனிகள், நரக்க ஜென்மங்கள் அப்படின்னு பேரு. அந்த ஜென்மம் கிடைச்ச மாத்திரத்துல உங்களுக்கு மனுஷனாவோ இல்ல அனிமல்ஸாவோ இல்ல தேவதையோட வாசனையோ என்ன ஆகாது, வெளிப்படாது. அதே மாதிரி அனிமல்ஸா பிறந்தோம் அப்படின்னா அனிமல்ஸோட வாசனை மட்டும்தான் வெளிப்படும் ஒழிய மனுஷ வாசனையோ தேவதா வாசனையோ நரக்க யோனியோட வாசனையோ வெளிப்படாது. அதே மாதிரி அப்படின்னு என்ன பண்ணணும், மனுஷனா பிறந்தாலும் அதே மாதிரி மற்ற வாசனைகள் வெளிப்படாது. அப்ப எந்தெந்த பாடி கிடைக்குதோ அந்தந்த பாடிக்கான வாசனைகள் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், எப்படி வாசனை வெறி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் எல்லா ஜென்மத்தையும் பிறந்திருக்கோம். அதான் மாணிக்க வாசகர் சுவாமி சொல்லும் போது எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமானேன்ற. கல்லாய் புல்லாய் பூடாய் புழுவாய் விருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்து, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மனிதராய், பாருங்க அதுல எல்லா, ஆமா, வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். அது இல்லாம இன்னொருத்தர் சுவாமி சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இவர் சம்பஜி இருந்தாருன்னு அந்த ஸ்லோகம் சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கடல் மணலை எண்ணறதா இருந்தா கூட எண்ணிடலாம், ஆனா நான் எடுத்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஜென்மங்களை எண்ண முடியாது அப்படின்னு இன்னொருத்தர் சுவாமி சொல்றாரு. அப்புறம் மாணிக்க வாசகர் யார சொல்றாங்க, அப்ப வந்து அருணகிரிநாதரா எண்ண முடியாது எண்ணிக்கையில. அப்போ என்ன அர்த்தம், 84 லட்சம் யோனியிலையும் நிறைய முறை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிறந்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு வாட்டி பிறக்கும் போதும் அந்த வாசனை என்னாகும், நீங்க பண்ற புண்ணியம் பாப்பம் இந்த மிஸ்ரம் எல்லா வாசனைகளும் அப்படியே ஸ்டோர் ஆயிடும். நாய் வாசனையும் இருக்கு, பசுமாட்டு வாசனையும் இருக்கும், மயில் வாசனையும் இருக்கும், கோழி வாசனையும் இருக்கும், பாம்பு வாசனையும் இருக்கும், சிங்கம்புலி வாசனையும் இருக்கும். எல்லா வாசனைகளும் நம்ம சித்தத்துல. என்ன மோசமான நிலைமை. அப்ப பாடி கிடைக்க அந்தந்த வாசனை மட்டும் வெளிப்படும். முக்கியமான சூத்திரம். இதோட நிப்பாட்டுங்க. இதுக்கு அடுத்த சூத்திரம் வருது. இப்ப கேள்வி வருது, சொல்லுங்க. கர்மா தான் வாசனை மெச்சூரிட்டி ஆகிறது இல்லை. வாசனை மெச்சூரிட்டி கர்மந்தான் மெச்சூரிட்டி ஆகுது. கர்மம் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா கர்ம பலன் எதுன்னா ஜென்மம். அப்ப கர்ம பலன் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா எதை கொடுக்கும், ஜாதி ஆயுர் போகம். அதான பிராரப்தம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு கர்ம பலன் மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு ஜாதி, ஒரு பிறப்பை கொடுத்துரும், ஒரு டெத்தை கொடுத்துரும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கர்மா மெச்சூரிட்டி ஆயிருக்கோ அந்த கர்மா தான் உங்களுக்கு சுகத்தை துக்கத்தை கொடுக்குது. நீங்க வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறப்பு இறப்பை எதுக்காக தெரியுங்களா உங்களுக்கு, இந்த நடுவுல இருக்கிற அந்த போகத்தை பண்றதுக்காகத்தான் பிறக்கிறோம். கர்மப்பலனை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றார் மாதிரியான யோனியில தான் மனுஷன் பிறக்கிறான். அடுத்தடுத்த ஜென்மத்தை அந்த சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஏற்றார் போன்ற ஒரு சரீரம் கிடைக்குது. அது எந்த சரீரம் வேணா இருக்கலாம். அந்த சரீரத்துல வாசனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அனுபவிச்ச வாசனைகள் இதுக்குள்ளார வந்தோம். லாஸ்டா நீங்க பக்ஷியா பிறந்திருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பக்ஷியா பிறந்த வாசனை இதுல வந்தோம். லாஸ்டா நம்ம மனுஷனா எப்ப பிறந்தோமோ அந்த வாசனை என்ன இருந்துக்கோ அது இந்த மனுஷனா பிறக்கும் போது உள்ள வந்துடும். லாஸ்டா மீனா நான் எப்ப பிறந்திருக்கணும் அந்த மீனோட வாசனை இதுக்குள்ளார வந்துடும். முடியாது, வெளியில வராது. அதான் இப்ப சொல்றேன்ல, எது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம பண்ணிருக்கோமோ அதுதான் வெளியில வரும். வாசனைகள் வந்து இம்ப்ரூவ் ஆகி, இப்ப நான் இன்னைக்கு மனுஷனா பிறக்கிறேன். இப்ப நீங்க நல்ல மனுஷனா பிறக்கும் போது இப்ப நல்ல கல்ச்சரா இருக்கீங்களா, இப்ப வந்து சாஸ்திரம்லாம் படிக்கிறீங்க, சம்ஸ்காரம் ஆயிருக்குல்ல. அப்ப இந்த சம்ஸ்காரம் ஆன மனுஷன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறீங்க. இப்ப ஆனா நீங்க அதுக்குள்ளார பிரஸ்தான திரயத்தையும் நல்ல ஓங்கார ஜபத்தையும் நல்ல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியம் இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப உங்க சித்தம் எப்படி இருக்கும், வாசனா சித்தத்துல இருக்க வாசனை நல்ல வாசனையா இருக்கு. இப்ப அடுத்த ஜென்மம் ஆனா மெச்சூரிட்டி ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஜென்மத்துக்கு வந்து வேற வேற பிறவிகள், பக்ஷியா அனிமல்ஸா தேவதையா இது மாதிரிலாம் பிறக்க வேண்டியிருக்கு. 10 ஜென்மத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு மனுஷ சரீரம் கிடைக்குதுன்னு வச்சுங்க. பிராரப்தம்
ஒரு மனுஷ சரீரம் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது இந்த ஜென்மத்துல நீங்க என்ன வாசனையை விட்டீங்களோ சம்ஸ்காரத்தை, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷ சரீரம் கிடைக்கும்போது வெளிப்பட ஆரம்பிச்சோம். அதனால்தான் 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்வாபியாசேன தேனைவ கிரியத்தே ஹெவசோபி சக. முக்கியமானது வந்து 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பண்ற சாதனைகள் எதுவுமே வீணா போகாது. நீங்க இப்ப என்னெல்லாம் உங்களுக்கு சம்ஸ்காரம் பண்றோமோ அந்த சம்ஸ்காரங்கள் எதுவுமே வீணா போகாது. ஆமா, துர்கதியும் தாத்த கச்சது. இது வந்து துர்கதி கிடைக்காது அப்படின்றதுக்கு அதை காட்டிலும் இன்னொரு வாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா இது இருக்குல்ல, பூர்வாபியாசேன தேனைவ கிரியத்தே ஹெவசோபி சக 6:44 சொல்லியிருக்கு. ஆமா, ஜிக்ஞாசுரபி யோகசிய சப்த பிரம்மாதி வர்த்ததே. இப்ப நீங்க 10 ஜென்மம் கழிச்சு ஒரு மனுஷ சரீரம் எடுக்கும் போதும் இந்த ஜென்மத்துல லாஸ்ட் மனுஷ சரீரத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ அந்த வாசனை வரும். நீங்க அப்போ ஒரு கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குரங்கா பிறந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் 1 கோடி ஜென்மத்துக்கு பிறகுதான் நம்ம குரங்கா பிறக்கிறோம் அப்படின்னா, அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வேற 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 பிறவிகள்லாம் 1 கோடி ஜென்மம் எடுத்திருக்கலாம். ஆனா இப்போ ஒரு குரங்கு சரீரம் கிடைக்குதுன்னா அந்த 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி பிறந்த குரங்கோட வாசனை இங்க வந்துடும். இதே மாதிரி அது வந்து பாத்தீங்க, அதுதான் இந்த சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. ஜாதி தேச கால வியவஹிதானாம் அப்யாந்தர்யம் ஸ்ருதி ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏகரூபத்வாத். 9வது சூத்திரம் 8, 9 ரொம்ப முக்கியம். ஜாதி தேச கால வியவஹிதானாம் அப்யானந்தர்யம் ஸ்மிருதி சம்ஸ்காரயோர் ஏகரூபத்வாத். அற்புதமான சூத்திரம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா. நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக சூத்திரத்தை உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன், நிறைய கனெக்ஷன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஜாதி தேச கால, நான் இப்போ சொன்னேன்ல, ஒரு மனுஷ ஜென்மம் எடுத்தோம், இப்போ இறந்து போயிடலாம். இறந்து போனதுக்கு பிறகு நல்ல புண்ணியகரமாவா நிறைய பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க, மெச்சூரிட்டி ஆகுது. தேவதையா பிறக்கிறோம், கந்தர்வனா பிறக்கிறோம், மகர் லோகத்தில் பிறக்கிறோம், ஜனலோகத்தில் பிறக்கிறோம், தப்பலோகத்தில் பிறக்கிறோம். இது மாதிரி நிறைய மேலே பரலோகத்திலேயே ஒரு 10 ஜென்மம் எடுத்துடுறோம். 10 ஜென்மம் எடுத்ததுக்கு பிறகு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ சரீரம் 11வது ஜென்மமா மனுஷ சரீரம் கிடைக்குது. அப்ப என்ன ஆகுது, முதல்ல ஜாதி நடுவுல இத்தனை ஜாதி 10 ஜாதி வேற வேற ஜாதி தேவ ஜாதி பிறந்திருக்கும். இல்லைன்னா ஒரு 2 தேவதா ஜாதி, 2 அனிமல்ஸ் ஜாதி, 2 வந்து பார்த்தீங்கன்னா நரக்க ஜாதி. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜாதியும் வேற வேற ஜென்மங்கள் எடுத்திருக்கோம்னு வச்சுங்க. இதுக்கு பேரு ஜாதி வியவதானம் பேர். மனுஷ தேகத்துக்கும் அடுத்த மனுஷ தேகத்துக்கும் நடுவுல நிறைய விதவிதமான ஜாதி பேதங்கள் நமக்கு ஜென்மம் கிடைச்சிருந்தாலும் கூட தேச பாரத தேசத்துல நீங்க பிறந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ எப்படி ஆக்ட் பண்றோம், நம்ம இந்தியனாவே ஆக்ட் பண்றோம்ல. இதே நேரத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணலை நம்ம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மனுஷனா பிறந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எந்த தேசத்துல பிறந்தாலும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனுஷனா பிறந்த இன்னொரு மனுஷனா பிறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எந்த ஒரு தடை இருக்கும். அந்த தடையோ காலம்னு என்ன அர்த்தம், 1 கோடி ஜென்மத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தாலும், ஒரு மனுஷனா பிறந்து அடுத்த மனுஷ சரீரம் 1 கோடி ஜென்மமா கழிச்சு காலத்தினால வந்து ஒரு தடை இருந்தாலோ, ஒருத்தன் இதுல வந்து அண்டார்டிகால பிறந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறக்கிறான், தேச வேறுபாடு இருக்கு. அமெரிக்காவில் பிறந்தவன் இந்த ஜென்மத்தில் வந்து இந்தியாவில் பிறக்கிறான், இந்தியாவில் பிறந்தவன் ஆப்பிரிக்காவில் பிறக்கிறான், ஆப்பிரிக்காவில் பிறந்தவன் இங்கே வந்து பாகிஸ்தானில் பிறக்கிறான். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிறந்தாலும் காலம் இந்த தேசத்துல விவதானம் இருக்கு. விவதானம் தடை. தேசத்தினாலையும் காலத்தினாலையும் நிறைய பிறவிகள் வேற வேற பிறவிகள்னாலையும் ஒரு ஜென்மத்துக்கும் இன்னொரு ஜென்மத்துக்கும் நடுவுல இத்தனை பேதங்கள் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபியந்தரம் அபியாந்தர்யம் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஆகிறது. வாசனைகளுக்கு எந்த தடைகளும் இல்லை. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ஜென்மத்துக்கு பிறகு மனுஷ சரீரம் கிடைச்சாலும் மனுஷ வாசனை வந்துடும். கடைசி ஜென்மத்துல மனுஷனா பிறந்த வாசனை வந்துடும். 1 கோடி ஜென்மத்துக்கு பிறகு நான் மீன் ஜென்மம் எடுத்தது இப்பதான் மீனா பிறக்கிறேன் அப்படின்னா
மீனோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். வேற வேற தேசத்துல பிறந்தாலும், இந்தியன் ஓசன்ல பிறந்த மீன் பசிபிக்ல போய் பிறந்தாலும், இல்லை வேற எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தாலும், வேற கடல்ல பிறந்தாலும், வேற குளத்துல பிறந்தாலும், கிணத்துக்குள்ளார பிறந்தாலும் மீன் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் வேற தேசம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 1 கோடி அப்படின்ற காலபேதம் இருந்தாலும் கூட அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, போகவே போகாது. அப்போ இப்போ நீங்க சம்ஸ்காரத்தை சேகரிக்கிறீங்க, யூஸ் இல்லையா? உங்களுக்கு நான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன்ல சம்ஸ்கார பாட்டம் நம்ம சொல்றோம். பட்டி பார்த்து என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் பட்டி நடந்துகிட்டு இருக்கு, பட்டி வேலை ஃபர்ஸ்ட் கோட்டிங். சில பேருக்கு பட்டி நடந்துகிட்டு இருக்கு. பட்டி தானே சொல்லுவீங்க எல்லா இடத்துலையும். பட்டின்னா அந்த ஃபில் பண்றது, ஹோல்ஸ் எல்லாம் ஃபுல் பில்றது. சிமிச்சு சொல்லுவாங்களா, பட்டி சொல்லுவாங்களா உங்க இதுல? புட்டின்னு சொல்லுவாங்க. புட்டி அந்த கிளியர் அந்த இதை ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம், வாலில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் அடைப்பாங்க ஃபர்ஸ்ட். ஆமா, பெயிண்ட் டப்பாலாம் பட்டின்னு தான் போட்டிருக்காங்க, PATTI தான் போட்டிருக்காங்க. பட்டி பார்க்கறது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோட்டிங் என்ன பண்ணுவாங்க, ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் கோட்டிங், ஃபர்ஸ்ட் கோட்டிங் பட்டிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோட்டிங் பெயிண்ட். ஃபர்ஸ்ட் கோட்டிங் பெயிண்ட் பண்ணிங்கன்னா கூட அங்கங்கே ஒரு ஃபில்லாக இருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டு, சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கோட்டு, 3வது கோட்டு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. 2 கோட்டே போதும், ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் பர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக 3வது கோட் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாலிஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணுறது உண்டு. அப்போ எத்தனை கோட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் வேலைன்னா, இந்த சூத்திரங்களோட அர்த்தம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்களாம் மரமண்டை ஒன்றும் தேராது அப்படின்னு என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா? உங்களுக்குலாம் வராதுங்க, போங்க, ஒன்றும் வராது, உங்களுக்குலாம் ஒன்றும் வராது, போங்க, எல்லாம் போங்க, கிளம்பி போங்க. இந்த ஞானம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும், உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. என்னைக்காவது டிஸ்கரேஜாக பண்ணியிருக்கேன்னா? உட்காந்து மணிக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, நீங்கள் யூஸே ஆக மாட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னா நான் இவ்வளோ காலத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அப்போ ஏன் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம எங்கே விடுறோமோ, இந்த அடுத்து வந்து ஏதோ கர்மவசத்தினால பல ஜென்மங்கள் வேற வேற போனாலும் என்ன ஆகணும், அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கள, இழுத்துட்டு வர. அதுதான் பூர்வாபியாசேன தேனைவ ஹிரியத்தே ஹெவசோபி சக. அடுத்த சரீரம், மனுஷ சரீரம் கிடைக்கும் போது ஒரு 10-20 வயசோ, சில பேருக்கு 10-20 வயசு, சில பேருக்கு 40-50 வயசு, சில என்ன பண்ணுன்னா பழைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அபிவியக்தமாக வெளிப்படும். ஏதோ ஒரு ட்ரிகர் வெளிப்பட்ட மாத்திரத்தில் பழைய வாசனையோட ஃபைல் வந்து ஓப்பன் ஆகி நீங்கள் வலுக்கட்டாயமாக உங்களை அறியாமையே ஃபோர்ஸபுளாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிரவணம் மனநத்துக்குள்ளார வந்துடுவீங்க. வரும்போது எப்படி வருவீங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லா அபியாசம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுங்க, அடுத்த ஜென்மத்தில் போனோன்னே எனக்கு தெரியுமே, இது யோகசூத்திரம் எனக்கு தெரியுமே, எனக்கு பகவத்கீதை தெரியுமே, எனக்கு உபனிஷத்து சுவாமி சொல்ல எங்கேயாவது பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பார். சொல்லையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் தேர்ட் டைம் கேட்குற மாதிரி ஆகிடும். அப்போ எப்படி இருக்கும், ஸ்புரணம் ரொம்ப ஸ்பஷ்டமாக ஸ்புரணமாகும். இப்போ நான் ரிஷிகேஷ் போகிறேன், ரிஷிகேஷில் போய் பாடம் ஃபஸ்ட்டு டைம், என்னோட சம்ஸ்காரமே சாஸ்திர சம்ஸ்காரமே இல்லை, ஃபஸ்ட்டு டைம் என்னோட ஆச்சாரியத்தை பார்க்குறேன், பாடம் கேட்கும்போது நினைக்கிறேன் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியும், இது ஏற்கனவே எனக்கு தெரியும், இது எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி அது மாதிரி தாட்டு வரும்? ஏற்கனவே கேட்டிருந்தா தானே அது மாதிரி தாட்டு வரும். அப்போது ஒரு 23 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனையே இல்லாத எனக்கு 23 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமா என்ன பண்ணிருக்கு, ஃபோர்ஸபுளா ஒரு கர்மா வந்து வாசனை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போய் சாஸ்திரம் படிக்கணும்னு உட்கார வச்சு சாஸ்திரத்தை கொடுத்து பழைய வாசனை ஜாகரணமாக்குறது. இதே மாதிரி உங்களுக்கும் பரமஹம்சானந்தா இருக்கிற நான் இப்போ உங்களுக்கு பண்ற வாசனைகள் எல்லாம் முதல்ல சம்ஸ்காரம்னு பேரு. சம்ஸ்காரத்தை ஸ்ட்ராங் ஆக்கும் போது அதுக்கு பேரு வாசனை. நல்ல வாசனை அவருடைய 7-8 வருஷம் படிச்சிங்கன்னா என்ன ஆகிடும், அவ்வளோதான், வாசனை ஆகிடும். அந்த வாசனை என்ன பண்ணும், அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணும், வலுக்கட்டாயமாக உங்களை இழுத்துட்டு வரும். இழுத்துட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஆச்சாரியர் சொல்கிறாரு. அடுத்த அந்த சூத்திரத்துக்கு இன்னொரு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தத்திரதம் புத்தி சம்யோகம் 43-44 6வது சாப்டர்ல. இப்போ 43 சொல்கிறேன். தத்திரதம் புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேகிகம். முந்தின ஜென்மத்தில் நமக்கு என்ன
என்ன ஞானம் வாசனைகள் சம்ஸ்காரங்கள் உண்டாயிருந்துச்சோ அந்த ஞானம் அந்த சம்ஸ்காரம் அந்த வாசனைகளை தத்துற அப்படின்னா இந்த புது ஒரு ஜென்மம் எடுக்கும்போது அந்த பழைய தேகத்துல இருக்கிறது எல்லாம் புத்தியோட கனெக்ட் ஆயிடுது. புத்தி சஞ்யோகத்தை அவன் அடைகின்றான். முன்னாடி ஜென்மத்துல பண்ண எல்லாம் அவனுக்கு பாத்தீங்கன்னா பிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆரம்பிச்சோன்னு என்ன பண்றான், முந்தின ஜென்மத்துல பண்ண எஃபோர்ட்டை காட்டிலும் யததேச்ச ததோ பூயா சம்சித்தௌ குருநந்தன இன்னும் சித்தி அடையறதுக்காக பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக முயற்சி செய்கின்றான். அப்ப என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்றோமோ கொஞ்சம் கூட வீணாக போறதில்ல. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். ஒருத்தன் இப்பதான் ஒரு கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல அதுல ஸ்கில் ஆயிடுவான். இன்னும் பக்கா இன்னும் ரவுடிஸ் இருக்காங்கல்ல, சின்ன வயசுலேயே திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ரொம்ப ஷார்ப்பாக திருடுறவங்களாம் இருக்காங்க. ஒன்றுமே தெரியவே தெரியாது. போய் சொல்றதுல ரொம்ப ஸ்கில்டான பெர்சன்லாம் நமக்கு தெரியுமே, நம்ம பழகிருப்போம்ல. அப்படியே போய் பேசுவான். எப்படா இப்படி போய் பேசுறான்னு இருக்கும். ஸ்பஷ்டமா போய் பேசுவான். அதே மாதிரி திருடுற வேலையை நல்லா ஸ்பஷ்டமா பண்றவன் இருக்கான். கள்ளக்கடத்தல் பண்றவன் எல்லாம் கெட்ட காரியம் பண்றவன்லாம் அவ்வளோ. அப்ப என்ன அர்த்தம், முந்தின ஜென்மத்துல இருந்தே அவனுக்கு சம்ஸ்காரம் இருக்கு. இப்ப எனக்கு சாஸ்திரத்துல எப்படி சம்ஸ்காரம் நல்லா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்கில்ல சம்ஸ்காரம் இருக்கு. ஒரு 2 வயசு குழந்தை பாத்தீங்க அப்படின்னா ராகதாளத்தை பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்ல இது பாட்டு பாடு. அம்மா பாடுறாங்க, இது என்ன ராகம் தாளம்னு சொல்லு, என்ன ராகம்னு சொல்லுது. ஐயோ நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராகதாளமே நமக்கு இன்னும் புரியல. உட்கார்ந்து எனக்கெல்லாம் மறந்தே போச்சு என்ன ஆச்சு. படிச்சது ஒண்ணுமே மனசுல இல்லை. அந்த 2 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, அப்படியே சொல்லுது, ஸ்பஷ்டமா சொல்லுது. அப்ப என்ன 2 வயசு குழந்தைக்கு எப்படி முந்தின ஜென்மத்தோட வாசனை. அப்ப எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வாசனைகள் என்ன ஆகுது, வெளிப்படுகின்றது. இது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 41வது ஸ்லோகம் எடுத்துங்க. 41வது ஸ்லோகம். பிராப்ய புண்ணிய கிருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹா சுசீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ விஜாயதே. இந்த ஜென்மத்துல யோகத்துல பண்ணிட்டு ஓங்கார அனுஷ்டானம் எல்லாம் சிரவணம் மனனம் முடிஞ்சு நீங்க யோகத்துல உட்கார்ந்துடுறீங்க. யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஏதோ பிராரப்தம் முடிஞ்சு போகுது. டும் டக்குன்னு பாதி அபியாசம். ஐயோ அகாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே போச்சு. சில பேர் உக்காரம் பண்ணிட்டு இருக்கும் போதே போச்சு. சில பேர் மகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே போச்சு. சுவாமி துரியத்தை அடையணும்னு சொன்னார், அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகார உக்கார மகாரத்துல பாத்தீங்கன்னா யோகத்துல உட்கார்ந்து நீங்க விட்டீங்களோ, எங்கெங்க விடுறீங்களோ, கர்மயோகத்துல ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கும் போது சரீரத்தை விட்டானா அடுத்த சரீரம் ஆரம்பிக்கும் போது கர்மயோகியா ஆரம்பிப்பான். கர்மயோக பிரஷ்டன். ஒருத்தன் பாத்தீங்கன்னா உபாசனால ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போது உயிரை விட்டானா உபாசனா பிரஷ்டன். அடுத்த ஜென்மத்துல உபாசகனா ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் சிரவணத்துல ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உயிர் போயிடுச்சுன்னா சிரவண பிரஷ்டன். அடுத்த ஜென்மத்துல சிரவணத்துல ஆரம்பிப்பான். மனநத்துல ஒருத்தன் உயிர் போச்சு அப்படின்னா மனன பிரஷ்டன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துல ஒருத்தன் உயிரை விட்டுருந்தானா நிதித்தியாசனத்துல அவனுக்கு பேர் தான் யோக பிரஷ்டன் அப்படின்னு பேர். சமாதி அபியாசத்தை பண்ணிட்டு இருக்கும் போது உயிரை விட்டவன் அடுத்து ரமணர் மாதிரியே என்ன பண்ணுவான், யாரும் சொல்லி கொடுக்கல, நேரா அந்த ஜீவன் பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல உட்காந்துருச்சு. ஐயோ நமக்குலாம் பயம் இருக்கும்ல. நான் சொன்னேன் உங்களுக்கு நம்ப மாட்டீங்க, இந்த மலையில சுத்தி நான் பழைய இடத்துல இருக்கும் போது எவ்வளவு பெரிய நட்டுவாக்கிளி தெரியுங்களா, ஸ்கார்பியோல பெருசு இருக்குல்ல, அதுக்கு பேர் நட்டுவாக்கிளின்னு பேரு. கடிச்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சின்ன தேல் கடிச்சதுன்னா ஒரு மிளகு எடுத்து கடிச்சு இதாயிடும். ஆனா அந்த நட்டுவாக்கிலின்னு பெருசா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும். அப்படி ஆனா ஸ்லோ, ரொம்ப தத்தி, ரொம்ப மந்த கதி அது. இந்த ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஜஸ் இருக்கும், அதனால வேகமா பஞ்ச் பண்ணிடும். ஆனா இந்த நட்டுவாக்கிலி என்ன பண்ணும், மெதுவா இந்த இதை பிடிச்சி ஒரு லாக் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவா ஸ்லோ மோஷன்ல கொடுக்கும். அதுக்குள்ள நீங்க தப்பிச்சிடலாம், அது நம்மளை பிடிச்சிருக்குன்னு தப்பிச்சுக்கலாம். ஆனா விஷம், அவ்வளவு விஷம். நம்ம பகவான் ரமண பகவான் பாதாள லிங்கத்திலாம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லா நட்டுவாக்கிலி ஏரியா. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய இந்த இருக்கும் பூரா, சிவப்பு கலர் பூரா மஞ்சள் கலர் பூரா, 2 இது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கு. 2ம் கொடிய விஷம், ரொம்ப விஷம்னா விஷம், அவ்வளவு விஷம். எவ்வளவு தெரியுங்களா, பெருசு பெருசா இருக்கு, இவ்வளவு முட்டையா இருக்கும். அதோட ஒவ்வொரு பாட்டா இந்த ரயில் பெட்டி மாதிரியே பாட்டா இருக்கும். இதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கும். ஐயோ அதை பார்த்தாவே நமக்கு பாத்தீங்கன்னா கலவரமாகும், அவ்வளவு பெருசு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரமணர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா எங்க விட்டுருக்கணும் அவரு? நிதித்தியாசனத்துல விட்ட வாசனை வலுக்கட்டாயமா திருவண்ணாமலைக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. அப்ப முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணிருப்பாரு? திருவண்ணாமலையில இங்க அனுஷ்டானத்துல இருந்த போது உயிரை விட்டுருக்கணும். அதனால்தான் மதுரையில எங்கேயோ திருச்சுழி போய் பாருங்க, எங்கேயாவது எங்கேயோ ஒரு மூலையில இருக்குங்க. நாதபுரம் சிரிக்கிறாரு, அவங்க ஊர் பக்கத்துல தான். திருச்சுழிக்கு போறதே ரொம்ப கஷ்டம். மதுரைக்கு போயிட்டு திருச்சுழினா ஏதோ பெரிய யாத்திரை பண்ற மாதிரி இருக்கும், ஒரே முள்ளுக்காடு. அங்க இருக்கிற ஒரு ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கனெக்ட் ஆகும்? ஏற்கனவே வந்ததே இல்லை, ரமண பகவான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்ததே இல்லை. நான் ரிஷிகேஷை பத்தி அம்மாவோட வாக்கு மூலமா தான் கேட்டிருக்கணும், ரிஷிகேஷ் நான் போனதே இல்லை. இங்க எங்க ரிஷிகேஷ் எங்க? நான் ரிஷிகேஷ்லாம் போகும்போது இமாலயாஸ்லாம் சுத்தும் போது எப்படி தெரியுங்களா இருக்கும் எனக்கு, இது நம்ம பூமியாச்சே, நம்ம வந்திருக்கோமே. எங்க கிளேசியர்லாம் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பூமி இது, என்னோட பூமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்நேகமா இருக்கும். அங்க இருக்க மக்கள், அங்க இருக்கிற ஊர் எல்லாம். அப்ப என்ன அர்த்தம்? முந்தின ஜென்மத்துல நான் வந்து ஹிமாலயாஸ்ல எங்கேயோ பிறந்து எங்கேயோ சுத்திட்டு இருந்திருக்கேன். ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல திருவண்ணாமலையில பிறந்து என்ன பண்ணிருக்காரு? நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உயிரை விட்டுருக்காரு. அப்ப நேரம் வந்தாரு, வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல உட்காந்தாச்சு. நட்டுவாக்கிலி பயம் இல்ல, நம்மளா கொசு கடிச்சிருமே சாமி. சதானந்த ஒரு நாள் கேட்டாரு, என்ன சாமி கொசு கடிக்காதா சாமி அப்படின்னு. ஆமா கொசு கடிக்கும், நமக்கு கொசுவே பயம் நமக்கு, ஏன்னா நம்ம அப்படித்தானே வளர்ந்துட்டு இருக்கோம். அப்ப ரமண பகவானுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும், நிறைய பாம்பு, ஏகப்பட்ட பாம்பு. மஞ்ச நாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கோதுமை நாகம் அப்படின்னு ஒண்ணு. என் இதுல வந்து அந்த குட்டியால நான் இருக்கும்போது, பழைய குட்டியால ரமணாசன் பக்கத்துல இருந்த குட்டியால இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், வந்து மேலேயே இருக்கும். நான் ஒரு பர்ணசாலை போட்டிருக்கேன், பர்ணசாலைக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் மஞ்ச நாகம். நாகம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல கோதுமை நாகம்னு பேர், நல்ல பாய்சன். அதே மாதிரி பிளாக் கோப்ரா, இதெல்லாம் மலைக்கு மேல இருக்கிறது, நிறைய பாம்பு. அப்போ வந்து பயம் இல்லாம ஒருத்தர் வந்து கண்ணை மூடி வந்து நிஷ்டையில உட்காரணும் அப்படின்னா பூர்வ ஜென்ம வாசனை. பாப்பமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும், நீங்க எங்க விடுறீங்களோ அங்கதான் யாத்திரை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவலையே படாதீங்க, ஃப்ரீயா வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருங்க. எவ்வளோ இந்த ஜென்மத்துல எவ்வளவு ஓட முடியுமோ, எவ்வளவு சம்ஸ்காரத்தை உண்டு பண்ண முடியுமோ, அது சாஸ்திர சிரவணமா இருக்கட்டும், மனனமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற அனுஷ்டான விஷயத்திலே இருக்கட்டும், எவ்வளோ சம்ஸ்காரத்தை நிஷ்காமிய கர்மமா இருக்கட்டும். இப்ப நாங்க நிஷ்காமியம் நான் பண்றேன் அப்படின்னா, முந்தின ஜென்மத்துல என்னோட குருநாதர் யாரோ முந்தின ஜென்மத்துல இந்த நிஷ்காமியத்தை சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வராது. இப்ப நான் உங்களுக்கு நிஷ்காமியம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அடுத்த ஜென்மத்துல அது வந்துடும் உங்களுக்கு. அப்ப எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வீணா போக போறதே இல்லை. எவ்வளவு முடியுமா நல்ல காரியத்தை அவ்வளோ இது பண்ணிக்கிட்டே போகணும், வாசனையை பெருக்கிக்கிட்டே போகணும். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வியாக்கியானம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, இது ரொம்ப எனர்ஜியான இது, அதனால நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன். இந்த சூத்திரம் அப்படியே நிக்கட்டும், நான் திரும்பவும் ஆரம்பிச்சு திரும்ப வரேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. நம்ம சித்தம் திருஷ்ட நம்ம பண்ணணும். அதான் சொல்லியிருக்கல, தீவிர சம்வேகான ஆசன, இதே ப்ராசஸ் தான். அதான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, எதை பண்ணாலும் தீவிரமா பண்ணுங்க, எதை பண்ணாலும் தீவிரமா பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டே இருக்கேன்ல. தீவிர சம்வேகானம் ஆசனா. மிருதுவா பண்ணீங்கன்னா பலன் கிடைக்காது. பலன் தான். அதான் நந்திகேஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பெர்சனா இருந்தவர் நந்திகேஸ்வரன் ஆனார். ஒரு புண்ணியாத்மா, ஒரு பெரிய பதவி கிடைச்ச இந்திரன் வந்து இமீடியட்டா பாப்பியா மலைப்பாம்பானோ, அப்படித்தானே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதானே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க. அப்ப இந்த ஜென்மத்திலேயே நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ, அதான் விதைன்னு சொல்லியிருக்கேன்ல. கர்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? விதை. பாசி பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிங்கன்னா 2வது நாள் முளை வந்துடும். வெந்தயத்தை ஊற வச்சிங்கன்னா, உழவை வேற ஊற வச்சிங்கன்னா 2 நாள்ல அதுக்கான விதை முளை வந்துடும் உங்களுக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலது வந்து முளைக்கு வரத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப காலம் ஆகும். நமக்கு சிலதெல்லாம் விதையெல்லாம் முளைக்கு வரத்துக்கே தெரியாது. அப்போ சீடு, எந்தெந்த வெரைட்டியா இருக்கோ, 3 மாச நெல் இருக்கு, 90 நாள்ல ஈல்டு எடுத்துடலாம். 110 நாள்ல ஈல்டு எடுக்கிற நெல் இருக்கு, 100 நாள் நெல் இருக்கு, 120 நாள் நெல் இருக்கு,
150 நாள் நெல் இருக்கு, 6 மாசம் நெல் இருக்கு, 6 மாசம் நெல் இருக்கு, 1 வருஷம் நெல் இருக்கு. அப்ப நெல்லுல வந்து ஒரே நெல்லு தான், அரிசி தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வெரைட்டி இருக்கு. எலுமிச்சம்பழ மரம், நாட்டு மரம் நீங்க போட்டீங்க அப்படின்னா நாட்டு மரம் பலன் கொடுக்கறதுக்கு மரமாகி முதல் நெல்லிக்காய் எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆயிடும். ஆனா நாங்க ஹைபிரிட் வச்சோம் அப்படின்னா என்ன இருக்கு, ஹைபிரிட் தான் என்னது ரொம்ப சீக்கிரமா இதாகிறது, தீவிரமா பண்றது. ஒரு 6 மாசத்துல ஹைபிரிட்லாம் வச்சிங்க அப்படின்னா மரம் வந்து டக்குன்னு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆனா லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா போயிடும். நாட்டு மரம் 5 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் லாங் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் போகும். தென்னை மரத்துல எடுத்துங்க 3 மாசம் ஒரு வருஷத்துல பலன் கொடுக்கறது இருக்கு. நாட்டு மரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடும் பலன் கொடுக்கறதுக்கு. அதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், திருஷ்டம் தான். இப்ப நீங்க இன்னைக்கு என்ன தீவிரமா பண்றீங்களோ அது பலனாவும் மாறும், அது வாசனையாவும் மாறுது இல்ல. நீங்க பண்ற கர்மாலேயே 2 இருக்கு. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க ஒரு கர்மா பண்ணும் போதே அந்த கர்மத்தில இருந்து ஒரு புண்ணியமும் கிரியேட் ஆகுது, ஒரு வாசனையும் கிரியேட் ஆகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனை தனியா கிரியேட் ஆகல. நீங்க பண்ற கர்மத்திலிருந்தே கர்ம பலன், கர்மத்திலிருந்தே கர்ம வாசனை, கர்மத்திலிருந்தே கர்ம பலன், கர்மத்திலிருந்தே கர்ம வாசனை. அப்ப தீவிரமா பண்றது இந்த ஜென்மத்திலேயே கர்ம பலனும் கிடைக்கும், வாசனையும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஜென்மத்தில் அந்த வாசனை உங்களை திரும்ப திரும்ப இது பண்ணும். 1:20 எடுத்து பாருங்க. 1:20 வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி, ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை எடுத்து படிச்சீங்கன்னா இப்ப நீங்க கேட்கறதுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்ல ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதக அலங்காரத்துல வந்து முதல் ஸ்லோகமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகாஹா பிராரப்த சூச்சகாக. மனசுல எப்பயுமே வச்சுங்க, கிரகாஹா பிராரப்த சூச்சகாக. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக அலங்காரத்துல முக்கியமான இது ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க. என்ன அப்படின்னா உங்களுடைய பிராரப்தத்தை இப்படி போகுதுன்னு காட்டுறதுதான் கிரகங்கள். கிரகங்கள் எதையும் பண்ணாது, கிரகங்கள் எதையும் கொடுக்காது. நீங்க பிராரப்தமா என்ன இருக்கோ அதுதான் சத்தியம். நீங்க கிரகங்களை பார்க்கவே வேணாம், உங்க பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்றது. அப்ப என்ன பண்ணலாம், இப்ப எனக்கு கொஞ்சம் சனி சரியா இல்லை, இதை தான் அன்வான்டா பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பண்ணாம இருக்கலாம் புத்திசாலித்தனமா. ஆனா சுகமும் துக்கமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், வரதான் செய்யும். பிராரப்தத்துல இருக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப எதை மாற்ற முடியும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்றீங்கன்னா பிராயசித்த பூஜை, சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சனி கிரகத்தை சுத்துறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறது, அப்புறம் காக்கைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்ஷணம் வைக்கிறது, அப்புறம் ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தானங்கள் பண்றது, போஜனம் கொடுக்கறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா சனி வந்து இண்டிகேட் பண்ணுது மோசமான காலம் அப்படின்னு. 7 சனியோ ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க நடக்கக்கூடிய சுகதுக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரபல பிராரப்தமா இருந்தா நீங்க என்னதான் சனி கிரகத்துக்கு வந்து என்னதான் பண்ணினாலும் அனுபவிக்க வேண்டியது என்ன ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நீங்க பண்ற அந்த கர்மாக்கள் எல்லாம் ஒண்ணு என்ன பண்ணும், பலன் பிரபல பிராரப்தமா இருந்து உங்களுக்கு துக்கத்தை கொடுச்சுன்னா இதெல்லாம் ஆகாமியில போய் புண்ணியமா சேர்ந்துடும், அடுத்த ஜென்மத்துக்கு பலன் கொடுக்கும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா துர்பல பிராரப்தத்தை மட்டும்தான் நாசம் பண்ணும் நம்ம பண்ற பிராயச்சித்தங்கள் எல்லாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஜோசியர்கள் பாருங்க, யூடியூப்ல எல்லாம் பரிகார பூஜையே சொல்லுவாங்க. பரிகார பூஜை பண்ணுனா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தரோட ஜோசிய சாமியோட ஒன்று போட்டிருந்தேன், பரிகாரம்லாம் வந்து வாஸ்தவத்துல பண்ணவே கூடாது. வாஸ்தவத்துல ஏன் அப்படின்னா பரிகாரம் பண்ணினீங்கன்னா போஸ்ட்பேண்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவிக்கிறது. ஏன்னா பிராரப்தத்தை என்ன பண்ணணும், அனுபவிச்சுதான் தீக்கணும். ஆனா வந்து உங்களுக்கு இந்த கிரகங்கள் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணும், இது வரப்போகுது அப்படின்னு கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் ஆகலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சனி தசை சரியில்லை, சனி வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. அப்ப ஜென்ம சனி போகும்போது என்னென்னலாம் கர்மம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம என்ன பண்ண கொஞ்சம் அவேரோட என்ன பண்ணிக்கலாம். ஆனா துக்கம் வருமா, கண்டிப்பா வரும். அன்வான்டா நீங்களே போய் எதையாவது ஒரு கிரியேட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதுல இருந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் விளைவிக்கலாம். கேது ராகு இதெல்லாம் திசையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஞானக்காரகனா இருக்கும். கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் கேது ஞானக்காரனாக அப்படின்னா எல்லாத்துக்கும் ஞானம் இல்லை.
அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து தான் வரும். உங்களுக்கு தசை பார்க்கணும், லக்னம் பார்க்கணும், உங்களுக்கு சஞ்சாரம் என்ன பார்க்கணும். கர்மா இருந்தால் தானே எப்படி தானே நடக்க போகுது? கர்மா தானே. இப்போ நம்ம நேற்று பார்த்தோம்ல, தர்மத்தை நீக்கிறதுக்கு அதர்மம், அதர்மத்தை நீக்கிறதுக்கு தர்மம். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் நல்ல கர்மா பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல கர்மா பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ நிறைய சாதுக்கள்கிட்ட நான் பார்த்துருக்கேன். நிறைய சாதுக்கள் நல்லா ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். இப்போ நான் ஒருத்தர் சொன்னல, சத்தமானந்தான்னு கைலாஷ் ஆசிரமத்தோட மடாதிபதியோட சிஷ்யர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அடுத்த மடாதிபதி ஆக வேண்டியவர், நல்ல சாஸ்திரம் படித்தவர், எல்லாம் பண்ணவர். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தை போய் தப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை வந்து கிரகஸ்தர் ஆகிட்டார். அடிச்சு பிடிச்சி அவர் தாலி கட்டு அப்படின்னு கட்ட வச்சுட்டார். மடாதிபதி ஆக வேண்டியவர் என்ன ஆகிட்டார்? ஒரு கிரகஸ்தரா ஒரு பஞ்சாபி வீட்டில் கிரகஸ்தரா ஆகிட்டார். புரிஞ்சு போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, புண்ணியம் போயிட்டே இருக்கும்போது அந்த புண்ணியத்தை தடுக்கிற மாதிரி ஒரு அதர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அபிபூதம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்போ என்னோட லைஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரிஷிகேஷ் போகிறதுக்கு முன்னாடி ஐயோ சாமி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் கூட கிடைக்கல எனக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சாமிகிட்ட போசுவோம், ஐயோ சாமி விட்டுரு சாமி, என்னால் தாங்க முடியல சாமி அப்படின்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் என் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து ஒரே தர்மத்தோட இதான் பிரபாவம் தான். ஒரு ஞானம் 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 ஞானம், திரும்ப 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 க்ஷேத்ராடனம், புண்ணியம். நான் நினைச்சா கூட பாப்பமே பண்ண முடியாத அளவுக்கு. அப்போ ஒருத்தரோட புண்ணியத்தை பாப்பம் தடுத்து நிப்பாட்டும், அதே மாதிரி பாப்பத்தை புண்ணியம் தடுத்து பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு வரப்பு வெட்டுற மாதிரி இது நடக்கும். அப்போ வந்து யாருக்கு என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ஃப்ரீவில்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாசனையை கவனமாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னா நான் தான் நினைப்பேன், எதுக்கு எந்த காரியமே பண்ண வேணாம், எனக்கு இந்த ஸ்பெஷலாக இந்த காரியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்திலிருந்தும் வித்ரா, எந்த காரியத்திலிருந்தும் பண்ணாமல் நான் வித்ரா வாங்கிட்டு வெறும் சுவாத்தியாயத்தை மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன இந்த கர்மா, அது நிஷ்காமியம். என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கோம். நிஷ்காமியம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்லமும் இல்லை கிருஷ்ணமும் இல்லை, அசுக்ல அகிருஷ்ண. பண்ணுற காரியம் எல்லாம் நிஷ்காமியம். ஈஸ்வர பூஜை பண்ணுற காரியம் சுவாத்தியாயம் ஜபம் மானசம் தான். வெளியில் எந்த கர்மமும் இல்லை. வெளியில் எந்த கர்மம் பண்ணாலும் நிஷ்காமியம். அப்போ கெட்டது வருமா வராதா? கெட்டது வரவே வராது, சம்பவிக்காது உங்களுக்கு. அப்போ நம்ம பிளான் பண்ண முடியும், எந்தெந்த கர்மா பண்ணுனா பாப்பம் வருமோ மாட்டிப்போமோ அந்த கர்மாவை பண்ணவே வேணாம், தூரத்திலேயே இருந்துடலாம். இல்லை அதான் அது கூட ரிலேட்டட் இல்லை. நான் அது கூட சொல்கிறது, கேது இருக்கா இது இருக்கான்னு தெரியாது. கேது அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. உங்கள் பிராரப்த கர்மம் என்ன 6வது சாப்டரில் இருக்கிறது தான். அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாத்தி பராம்கதி. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, சரம தேகம்னா இப்போ போன சூத்திரத்தோட பாஷ்யம் பாருங்க. உங்களுக்கு 7வது சூத்திரத்தோட பாஷ்யம் க்ஷீணக்ல. யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகம் மோட்சத்தை கொடுக்க போதா இல்லை வந்து கர்மா மோட்சத்தை கொடுக்க போதா? போன 13வது பேஜில் லாஸ்ட் மேலே பாருங்க. அசுக்ல அகிருஷ்ணா சந்யாசினாம் க்ஷீணக்லேஷானாம் சரமதேகானாம் இது. எங்கேயாவது சாதுக்கள் வந்து ரமண பகவான் எங்கேயாவது கிரகங்களை பற்றி பேசியிருக்காரா? சந்திரசேகர பாரதி சுவாமி என்னைக்காவது கிரகங்களை பற்றி பேசியிருக்காரா? மகா பெரியவர் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரகம் இது பண்ணுது, எனக்கு மோட்சம் கொடுக்க போகுதுன்னு எதாவது பேசினாரா? சங்கரர் எங்கேயாவது, சரி எல்லாத்தையும் கீழே இருக்குங்களா விட்டுருங்க, சங்கரர் எங்கேயாவது உங்களுக்கு கேது இருந்தால் தான் உங்களுக்கு மோட்சம், கேது தான் மோட்சம் கொடுக்க போறாருன்னு எங்கேயாவது இருக்கா? அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கி ஓரமாக வச்சிருங்க, மனசில் வச்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஞானம், நம்ம பண்ணுற கர்மா, நம்ம பண்ணுற உபாசனைகள் தான் மோட்சத்தை கொடுக்க போகுது ஒழிய ஞானம் இது இல்லாமல் வெறும் வந்து கிரகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. ஜாதகத்தையே பார்க்க வேணாம். வேதாந்தத்துக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரனை கையில் பிடிச்சிட்டா நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் நாதன் உள்ளிரு கையிலே. பகவானை உள்ளேயே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு 4வது கோலாகுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாம் கவுன்சிலர் மாதிரி. நம்ம சூப்பர் பவரே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ சூப்பர் பவரை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு நம்ம கவுன்சிலர் பார்த்து பயப்படணும்? சீஃப் மினிஸ்டரே நம்ம கையில் தான் இருக்கார், பிரசிடென்ட்டே நம்ம கையில் தான் இருக்கார், சாமியே இருக்கார். தூக்கி ஓரமாக போடுங்க. என்ன கிரகங்கள் என்ன பண்ணினாலும் நீங்கள் கரெக்டாக சுவாத்தியாயத்திலே அனுஷ்டானத்தில் ஏதாவது ஜப அனுஷ்டானத்திலே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாது.